ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து Hyundai சாண்ட்ரோவில் ஜிப் மாடல். இந்த வண்டிக்கு தான் இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாண்ட்ரோக்கு தான் இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணணும். இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறவோட லொக்கேஷன் வந்து இங்கே தான் வரும். ட்ரைனெட்டு 17 சைஸ் போல்ட் வரும் இந்த வண்டிக்கு. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணி தான் இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணணும். போல்ட்டை லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா போல்ட்டு வெளியே எடுத்து ஆயில் ட்ரைன் பண்ணணும். இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகுது. இந்த வண்டியில் இன்ஜின் ஆயில் கண்டிஷன் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போது நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் புது ஆயில் மாற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்ஜினோட லைஃபு. இதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டர் தான் ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டரோட லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. இந்த ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பம்பரில் ஒரு ஷீல்டு மாதிரி வரும், கவரு, பாக்லாம் கவர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து தான் ஆயில் ஃபில்டர் வெளியே கழட்ட முடியும். இந்த கவரை தான் அது. இந்த கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 4 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி அந்த கவரை எடுக்கணும். இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு, இங்கே தான் வரும். இந்த கப்பு ஸ்பேனர் போட்டு தான் ஆயில் ஃபில்டர் லூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். ஆயில் ஃபில்டர் லூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டர் வந்து வெளியே எடுக்கணும். ஒரு வண்டிக்கு எப்போவுமே மெயினாக இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான். ஏன்னா ஆயில் ஃபில்ட்ரு தான் இன்ஜின் ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இன்ஜினுக்கு அனுப்போம். ஆயிலில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஆயில் ஃபில்ட்ரு தான் ஃபில்ட்ரு பண்ணோம். ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஏர் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணணும். இந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கிளிப்பு தான் வரும், ஸ்க்ரூ எதுவும் வராது. இந்த 4 கிளிப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு வெளியே எடுக்கலாம். இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எல்லா கிளிப்பும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு எடுக்கணும் ஏர் ஃபில்டரை, பழைய ஏர் ஃபில்டரை. இதுதான் பழைய ஏர் ஃபில்ட்ரு. இந்த வண்டியில் வந்து பழைய ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த வண்டிக்கு நம்ம புது ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டோம். ஓய் தான் வாங்கியிருக்கேன். இது பழைய ஏர் ஃபில்ட்ரு, இது புது ஆயில் ஃபில்ட்ரு. இதோட ரேட்டு பாருங்கள், 94 ரூபா வருது. இந்த வண்டிக்கு ஏர் ஃபில்டரும் வாங்கியாச்சு. இது புது ஏர் ஃபில்ட்ரு. இதோட ரேட்டு பாருங்கள், 391 ரூபா வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்போவுமே புது ஆயில் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஓரிங்க்கு லைட்டாக ஆயில் போடணும். ஆயில்லாம் ஓரிங்க்கும் அந்த த்ரெட்டுக்கும் ஆயில் போட்டால் தான் அது ஃப்ரீயாக ஏறும். புது ஆயில் ஃபில்ட்ரு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. டைட் பண்ணணும். ஆயில் ஃபில்ட்ரு எப்போவுமே வந்து மீடியம் டைட்டு தான், ஓவர் டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா அது ஓரிங்கில் தான் போய் லாக் ஆகும். ஆயில் ஃபில்ட்ரை டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஏர் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏர் ஃபில்டர் பாக்ஸில் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் இருந்தது. நம்ம டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஏர் ஃபில்ட்ரு தான் இன்சர்ட் பண்ணணும். புது ஏர் ஃபில்ட்ரு வந்து உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் கவர் போடணும் மேலே. இப்போ கவர் உட்கார வச்சாச்சு. இதுக்கு லாக் இப்போ போடணும். இந்த லாக் வந்து இப்படி எடுத்து இப்படி மேலே வெளிச்சா லாக் ஆகிடும். இதே மாதிரி 4 லாக்குமே லாக் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு சைடில் ஒன்று வரும். இப்போ எல்லா லாக்கும் லாக் பண்ணியாச்சு.
ஏர் ஃபில்ட்ரு வந்து மாட்டியாச்சு. இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கார்டு ஒயர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃபில்ட்ரு சக்ஷன் ஓஸை ரிமூவ் பண்ணால் தான் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஓஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூ கிளாம்ப் வச்சு வரும். இந்த ஸ்க்ரூ தான் அது. இங்கே ஒரு 10 சைஸ் போல்ட் வரும். இது ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணி அசம்பிளியாக உள்ளே எடுக்கணும். ஓஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கார்டு ஒயர் ரிமூவ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணணும். ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணியாச்சு. இது பழைய ஸ்பார்க் ப்ளக்கு, இது புது ஸ்பார்க் ப்ளக்கு. இதோட ரேட்டு பாருங்கள், 396 ரூபா வருது. இந்த ஸ்பார்க் ப்ளக்கு தான் இப்போ வண்டியில் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஆயில் ட்ரைனேட் டைட் பண்ணணும். ஆயில் ட்ரைனேட்டை வந்து டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இந்த சாண்ட்ரோவில் கூலண்ட் ஆயில் சுத்தமாக போயிட்டுருக்கு. கூலண்ட் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும் இந்த சாண்ட்ரோக்கு. இப்போ இந்த சாண்ட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து 3.1 லிட்டர் ஊற்றிருக்கோம். 5W30 தான் ஊற்றிருக்கோம். இந்த சாண்ட்ரோவில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் கூலண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சாண்ட்ரோக்கு இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கூலண்ட்டு, ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.